காயிதே மில்லத் சென்டர் இனாகரேஷன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய ஐஎம்எல்லுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான பி.கே. குணாளன் குட்டி அவர்களே, காயிதே மில்லத்துடைய இந்த சென்டரை திறந்து வைத்து அமர்ந்திருக்கின்ற அரசியல் ஆலோசனை தலைவர் சையத் அலி தங்கள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த வேணுகோபால் அவர்களே, புத்தக வெளியீட்டாளர் சையத் சாதிக் அலி சிங்காஃப் அவர்களே, நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் காணுகின்ற கண்ணியமிக்க காயிதே மில்லத்தாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் K.M. காதர் மொஹிதீன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்றியுரையாற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் MP அப்துல் வஹாப் பொருளாளர் அவர்களே, அருமை நண்பர் நவாஸ் கனி அவர்களே, அருமை நண்பர் அபூபக்கர் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சலாத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குருவிக்கும் கூடு இருக்கிறது, எறும்புக்கும் புத்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முழு காரணமாக இருந்த நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களை நல்வழிப்படுத்துகின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று ஒரு இருப்பிடம் இல்லை. அந்த இருப்பிடத்தை இன்று விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு இன்றைய தினம் வடிவமைத்து தந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எங்களையும் அழைத்தமைக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்திய முஸ்லீம் லீக் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதல்வர் இஸ்லாமிய பெருமக்களுடைய குறிப்பாக சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாவலராக இருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாமையின் காரணமாக அவர் இங்கு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய கடிதத்தை உங்கள் முன்னால் நான் இப்பொழுது சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். டெல்லியில் இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைமையகத்தின் திறப்பு விழா மற்றும் தேசிய பிரதிநிதிகள் மாநாட்டை முன்னிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு அதன் உறுப்பினர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் என்னால் நேரில் கலந்து கொள்ள இயலவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இடையில் இருக்கின்ற நீடித்த நல்லுறவை சகோதரத்துவத்தையும் நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இந்த நல்லுறவு வெறும் தேர்தல் கூட்டணி மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்ல, சமூக நீதி, மதப்பான்மை மற்றும் ஜனநாயக உரிமைகள் ஆகியவற்றை நாம் கொண்டுள்ள பொதுவான அர்ப்பணிப்பால் உருவாக்கினதாகும். இந்த அழகான பிணைப்பு நமது மறைந்த தலைவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிறுவனர் நேரில் தேசிய தலைவர் மற்றும் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினருமான காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் ஆகியோர் நட்புறவில் இருந்து உருவானது. சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு வலுவான ஆதரவு தேவைப்பட்ட காலங்களில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரஸ்பர மரியாதையை மற்றும் கூட்டு உறுதியுடன் இருந்தனர். சென்னை மாகாண சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக காயிதே மில்லத் அவர்களையும் தலைமைத்துவம் குறித்து 1967 திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த போது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அவர் அளித்த ஒத்துழைப்பும் பொதுவான குறிக்கோள் எவ்வாறு அரசியல் மயிர்கற்களை வடிவமைத்து தள்ளும் என்பதை சான்றாக நிற்கின்றன. இந்த ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் M.K. காதர் மொய்தீன், கண்ணியமிக்க காதர் மொய்தீன் என்று அழைக்க வேண்டும்,
அவர்கள் தகைசால் தமிழர் விருதை வழங்க எங்கள் அரசு எடுத்த முடிவு இந்த வரலாற்று பிணைப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. காகிதமில்லத்தவர்கள் உத்வேகத்துடன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அவர்கள் ஆற்றிய வாழ்நாள் சேவை நமது கட்சிகளை ஒருங்கிணைக்கும் நீடித்த மதிப்புகளையும் பிரதிபலிக்கின்றது. இந்த வரலாற்று சிறுமிமிக்க சாதனைக்காக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் புதிய தலைமையகம் அனைவரையும் உள்ளடங்கிய பிரதிநிதித்துவ ஜனநாயக மற்றும் மக்களுக்கு சேவை செய்வதற்கான துடிப்பான மையமாக செயல்பட வாழ்த்துகிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள மு.க. ஸ்டாலின் என்று வாழ்த்து செய்தியை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அழைப்பை நான் தலைவரிடம் ஒப்படைக்கிறேன். சார், ஒன்றுபட்ட இந்தியா. உண்ணும் உணவால், உடுக்கின்ற உடையால், பேசுகின்ற பேச்சால், நடையால், உடையால், பாவனையால் அனைத்திலும் மாறுபட்ட மக்கள் வாழ்கின்ற நாடு இந்தியா. இங்கு வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல மதத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நான் ஒரு இஸ்லாமியன். அருகாமையில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் அவர்கள் ஹிந்து. என்னுடன் வருகை தந்திருக்கின்ற ஜெரால்டு ஒரு கிறிஸ்துவர். இங்கேதான் சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஒன்றுபட்ட இந்தியாவை இன்றைய தினம் கூறுபோட நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு நம்மால் இனத்தாலும் மொழியாலும் இன்றைய தினம் பிரிவினை உண்டு பண்ணி எந்தெந்த கோணத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு இன்றைய தினம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்திக் கொண்டு டிவிடெண்ட் பாலிசி பிரிட்டிஷ்காரன் எப்படி பிரித்தாண்டானோ அது போல இன்றைய தினம் நம்மை செய்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு கவுன்சிலர் ஆகக்கூடியவர்கள், சட்டமன்ற உறுப்பினராகவர்கள், மேயர் ஆகக்கூடியவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராகவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக யாராக இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருந்தாலும் பதவி பிரமாணம் எடுக்கும்போது சத்திய பிரமாணம் எடுத்துதான் அமர வேண்டும். அவர்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எந்த விதத்திலும் குந்தகம் விளைக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் ஐஏஎஸ் அதிகாரியானதும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி. ஆனால் அண்மையில் இன்றைய தினம் ஒரு அலகாபாத்துடைய நீதிபதி சேகர் குமார் என்று சொல்லக்கூடியவர் ஒரு இந்து பரிசுத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். அவங்க கூப்பிட்டாங்க, அந்த நிகழ்ச்சியில் போனார். அவர்களை வாழ்த்தி பேசுவதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் அங்கு சென்று என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு கனிவில்லை, இஸ்லாமியர்கள் ஒரு தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் ஒரு மிகவும் அருவருக்க தகுந்தல் என்று பேசுகின்றார். ஒரு நீதிபதி பேசுகின்ற பேச்சா என்பதை நீங்க சந்திக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஆக இவரை கண்டித்து பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து கையெழுத்து வாங்குறோம் நம்ம. ஆனால் அதுல பாத்தீங்கன்னா கையெழுத்து போடாதவங்க யாருனாக்கா பிஜேபியும் அதே மாதிரி அவருடைய கூட்டணியை சேர்ந்தவர்களும் எங்க மாநிலத்தில் இருக்கின்ற அதிமுக சேர்ந்த 4 உறுப்பினர் தான். ஆனா மீதி உறுப்பினர் எல்லாமே கையெழுத்து போடுறாங்க. நம்மை பிரிவினவாதி என்று சொல்லுகிறார்கள், தீவிரவாதி என்று சொல்லுகிறார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரிட்டிஷ்காரன் முதல் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். முடிவெடுத்த போது அழைத்தது யாருனாக்கா 3 பேர் தான் அழைச்சான். அந்த 3 பேர் யாருன்னா காங்கிரஸ் இயக்கத்தை, பேர் இயக்கத்தை சேர்ந்த அபுல் கலாம் ஆசாத், அடுத்து நம்முடைய இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தரப்பை சேர்ந்த முகமது அலி ஜின்னா, 542 சமஸ்தானங்களை உள்ளடக்கி கொண்டிருந்த நம்முடைய பீகார் நவாப். இவங்க 3 பேரையும் அழைச்சுதான் அவங்க பேசுறாங்க. நம்ம 3 பேர் இந்தியா சுதந்திரத்துக்கு அன்று பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு 3 பேரும் இஸ்லாமியர்கள். அவங்க பிரிவினைவாதம் தூண்டினாங்களா? அவர்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்காக பாடுபட்டவர்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வரலாற்றை, நம்முடைய போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கொண்டுமே ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐசிஎஸ் பட்டம் பெற்றவர். ஐசிஎஸ் பட்டம் பெற்று உலகத்தில் 3வது பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் பிரிட்டிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய
அவங்களுடைய அரசுடைய மாளிகையிலே வந்து பக்கிங்ஹாம் பேலஸ்லேயே வந்து பணியாற்றி கொண்டிருக்கார். எப்படி கை நிறைய பவுண்ட்ஸ் தராங்க. அவருக்கு கார் தனியாக ஒரு இருப்பிடம் அங்கேயே பேலஸ்ல கொடுக்குறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தருகின்றார். ராஜினாமா தருவது ஏன் நீ ராஜினாமா தரன்னு கேட்கிறார். நான் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராட போறேன்னு சொல்கிறார். உனக்கு என்ன கை நிறைய சம்பளம் தரும், கார் தந்திருக்கும், உனக்கு எடுக்க இடம் தரும், நீ ஏன் போறேன்னு சொல்றப்போ என்னுடைய குடிமக்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 140 கோடி. ஆனால் அன்றைய இருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 30 கோடி. இந்த 30 கோடி மக்களும் உங்களிடம் பிரிட்டிஷ்காரிடம் மண்டிட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை பெற்று தந்து அவர்களுக்கு விடுதலை சங்கிலியை நாம் பெற்றுத்தரணும், உங்கள் அடிமை சங்கிலியை ஒளித்தெறிய வேண்டும் என்பதற்காக நான் சுதந்திர போராட்டம் நடத்த போறேன்னு சொன்னவர் தான் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட நடத்திய கொரில்லா தாக்குதல் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 40% இஸ்லாமியர்கள் 40% இஸ்லாமியர்கள் இருந்தாங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க. ஒன்னும் சொன்னா கப்பலோடைய தமிழன், தமிழகத்தை சேர்ந்த கப்பலோடைய தமிழன் சுதேசியாக கப்பல் வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்து கப்பல் வாங்க முடிவெடுக்கிறார். அப்ப கப்பல் வாங்க முடிவெடுக்கிறப்போ அவர் நிதி திரட்டுகின்றார். நிதி திரட்டை போது பாத்தீங்கன்னா அந்த நிதியை கொடுத்தது யாருனாக்கா அன்னைக்கு ஒரு 10 லட்சம். அன்னைக்கு 10 லட்சம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாருங்க. அந்த 10 லட்சத்தை கொடுத்த பெருமை யாருக்குன்னா ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியருக்கு உண்டு. அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திர கொரில்லா தாக்குமுறைக்கு ஆர்ம்ஸ் வாங்கணும் அப்படி நினைக்கும் போது பிரிட்டிஷ்காரன் வெளியே அனுப்பணும். அப்ப அந்த ஆர்ம்ஸ் வாங்குறதுக்கு எங்கடா பண்ணுது, பணம் எங்கடா போறதுன்னு போது அவர் பர்மால கூட்டத்தை கூப்பிடுறார், மியான்மர்ல கூட்டத்தை கூட்டுறார். அந்த மியான்மர்ல கூட்டப்பட்ட கூட்டத்தில் அன்று பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாத்தை சேர்ந்தவன் தான் 1 கோடி ரூபாய் நிதியை கொடுத்தார் அந்த காலத்திலேயே தன் சொத்தையெல்லாம் வித்து. ஆக இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முழுக்க இஸ்லாமியர்கள் பங்கு அதுவும். ஆனால் இன்றைய தினம் அதையெல்லாம் மறுத்து இந்த ஒன்றிய அரசு மோடி அரசு நம்ம எல்லாம் பிரிவினைவாதை தூண்டி இன்றைய தினம் டிவிடன் பாலிசி பண்ணி சிறுபான்மை மக்களை, இந்துக்களை, கிறிஸ்தவர்களை, இஸ்லாமியர்களை, சீக்கியர்களை, புத்தாஸ்களை, அதே சமணர்களை எல்லாம் இன்றைய தினம் துண்டாடுகின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இந்தியாவில் எந்த மூலையில் நடந்தாலும் தென்னகத்தில் அது நடக்கல. குறிப்பா தமிழகத்தில் நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் கண்ணின் இமை போல சிறுபான்மை மக்களை காத்து வருகின்றார். இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்ம இஸ்லாமியர்களுக்குள்ள சூழ்நிலை என்னன்னா, அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், ஒரு முறை சொன்னார், ஒரு நாயை கல்லெடுத்து அடிச்சா ஓடிடும், ஆனால் ஒரு தேன் குண்டை கல்லெடுத்து அடிப்போமே ஆனால் அந்த தேன் விரட்டி அவனை எல்லை தாண்டு வரைக்கும் துரத்தும். காரணம், அது ஒரு முறை கொட்டினால் அது கொடுக்கு உடைஞ்சிச்சுன்னா தேன் உயிர் போயிடும். அந்த தேன் குளவி உயிர் செத்துடும் தேனி. அதையும் பார்க்காமல் அது எதிரியை வீழ்த்துவதற்கு துரத்துவதற்கு காரணம் என்னக்கா, 100 நாள் வாழ்வது என்று நிறைவான வாழ்வு அல்ல. 100 நாள் வாழ்வு என்பது நிறைவான வாழ்வு அல்ல. குறைவான வயதில் மாய்ந்திடும் அது ஒரு குறிக்கோள். அதை விட நிறைவான வாழ்வு வேற உள்ள மனிதனுக்கு என்ற அடிப்படையில் தான் அந்த தேனி தன்னையே உயிர் மாய்த்து கொண்டு அங்கு எதிரியை வீழ்த்துகிறது. அப்படிப்பட்ட அளவுக்கு நம்முடைய ஒற்றுமையாக இஸ்லாமிய சகோதரர் ஒற்றுமையாக இருந்து இந்திய தேசத்தை சுதந்திரம் பெற்று தந்தவர் மிக பங்கு வகித்தவர் நாம் நாட்டால் இந்தியன் மாற்று கருத்து கிடையாது. இனத்தால் திராவிட நம்மளாம் தனது ஒவ்வொரு மாநிலத்தையும் சொந்தக்காரங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாமெல்லாம் ஒன்றுபட்டு நாம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்குள்ள சூழ்நிலையை நாம் பிரித்தாளுகின்ற நிகழ்வை இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். சலாத்தியம் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.